प्रवक्ष्यामि यदुक्तं ग्रन्थकोटिभिः ब्रह्म सत्यं जगन्मिथ्या जीवो ब्रह्मैव नापरः இந்த உலகம் ஒரு கனவு போல தோன்றி மறையும் பிரம்மம் மட்டுமே நித்தியமானது. அத்வைத வேதாந்தம் உலகத்தை எப்படி பாக்குது? ஆதிசங்கரர் 8ஆம் நூற்றாண்டுல பிரம்மா சத்தியம் ஜகன் மித்யா அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அதாவது பிரம்மம், அந்த பியூர் கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் நிஜம், இந்த உலகம் ஒரு மாயைன்னு சொல்றாரு. உடனே நாம எல்லாரும் மாயை அப்படின்னா இது ஒரு கனவு அல்லது சுத்தமான பொய்ன்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். அது ஒரு தப்பான புரிதல் தான். அதேதான். அத்வைதத்துல மாயைனா பொய் கிடையாது, அது ஒரு டிபெண்டன்ட் ரியாலிட்டி, அதாவது சார்ந்திருக்கும் உண்மை. இத சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தியேட்டர்ல சினிமா பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல ஹீரோ, வில்லன், மலை, நெருப்புன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியுது. ஆனா அது எதுவுமே நிஜம் கிடையாது. அந்த ஸ்கிரீன் மட்டும்தான் நிஜம். ஸ்கிரீன் இல்லாம அந்த படத்தால இருக்க முடியாது, இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி தான் இந்த உலகமும் ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் அத்வைதம் சொல்லுது. இப்போ இதையே அப்படியே மாடர்ன் சயின்ஸ் பக்கம் திருப்புவோம். ஓகே, சயின்ஸ் என்ன சொல்லுது? பல நூற்றாண்டுகளா சயின்டிஸ்ட்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, இந்த உலகம் ஆட்டம்ஸ் அப்படிங்கிற சின்ன சின்ன சாலிடான துகள்களால கட்டப்பட்டதுன்னு நம்பினாங்க. குட்டி குட்டி பில்லியர்ட்ஸ் பால்ஸ் மாதிரி. ஆமா, சிங்கர்கள் மாதிரி. இதத்தான் கிளாசிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்றோம். ஆனா 1920ஸ்ல குவாண்டம் இயற்பியல் உள்ளே வந்ததும் இந்த ஐடியா சுக்குநூறா உடைஞ்சிடுச்சு. குறிப்பா அந்த ஃபேமஸான டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த இரட்டை பிளவு பரிசோதனை, அதை கொஞ்சம் டீப்பா சொல்லுங்களேன். ஏன்னா அதுதான் மொத்த குவாண்டம் சயின்ஸுக்கும் ஒரு பேஸ் மாதிரி. கண்டிப்பா. இப்போ ஒரு சுவத்துல 2 சின்ன விரிசல் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அது வழியா நீங்க பெயிண்ட் பால் சுடுறீங்க. பின்னாடி இருக்கிற செவுத்துல என்ன ஆகும்? 2 கோடு மாதிரி பெயிண்ட் படியும், கரெக்டா? கரெக்ட். சரி, இப்போ அதே விரிசல் வழியா தண்ணிய வலையா அனுப்புனா என்ன ஆகும்? அலைகள் விரிசல்ல பட்டு பிரிஞ்சு ஒன்னோட ஒன்னு மோதி பின்னாடி பல கோடுகளா மாறும். ஆமா, இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிளான பிசிக்ஸ். இப்போ விஞ்ஞானிகள் எலக்ட்ரான் அப்படிங்கிற சின்ன துகளை பெயிண்ட் பால் மாதிரி சுடுறாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, பின்னாடி செவத்துல 2 கோடு வராம அலைகள் மாதிரி பல கோடுகள் வந்துச்சு. ஒரு நிமிஷம், நிஜமாவா? அதாவது ஒரு எலக்ட்ரான் ஒரே நேரத்துல 2 விரிசல் வழியாவும் ஒரு அலை மாதிரி போயிருக்கு. ஒரு சாலிட் துகள் எப்படி அலையா மாற முடியும்? அதுதான் ட்விஸ்ட். இத செக் பண்றதுக்காக சயின்டிஸ்டுகள் அந்த விரிசல் பக்கத்துல ஒரு கேமராவை வைக்கிறாங்க, அதாவது ஒரு டிடெக்டர். எந்த விரிசல் வழியா எலக்ட்ரான் போகுதுன்னு பாக்குறதுக்காக. ஓகே, இப்பதான் அந்த மேஜிக் நடக்குது. அந்த எலக்ட்ரானை கேமரா மூலமா அவங்க அப்சர்வ் பண்ண அந்த செகண்ட், அந்த அலை பேட்டர்ன் மறைஞ்சு மறுபடியும் சாதாரண பெயிண்ட் பால் மாதிரி 2 கோடு மட்டும் வருது. வாட்? கேமரா வச்ச உடனே அது மாறிடுச்சா? ஆமா, அதாவது அத நாம பார்க்காத வரைக்கும் அது ஒரு அலையா எல்லா இடத்துலயும் இருக்கிற சாத்தியக்கூறா இருக்கு. சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்றோம். ஆனா அத நாம கவனிச்ச உடனே அது தனக்குன்னு ஒரு இடத்த முடிவு பண்ணி சாலிட் துகளா மாறிடுது. இட் knows it's being watched. எக்ஸாக்ட்லி. வாவ். நான் இத ஒரு வீடியோ கேம் கான்செப்டோட கனெக்ட் பண்ணி பார்க்கறேன். சொல்லுங்க. இப்போ நாம GTA மாதிரியான ஒரு ஓபன் வேர்ல்ட் கேம் விளையாடுறோம்னு வைங்க. அந்த கேம்ல நாம எந்த பக்கம் திரும்பி பார்க்கறோமோ அந்த டைரக்ஷன்ல இருக்கிற பில்டிங்ஸ், ரோடுகள் மட்டும்தான் ஸ்கிரீன்ல ரெண்டர் ஆகும். ஆமா. நம்ம கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற உரணுகள்லாம் வெறும் கம்ப்யூட்டர் கோடுகளா, அதாவது பாசிபிலிட்டிஸா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா மொத்த உலகத்தையும் ஒரே நேரத்துல ரெண்டர் பண்ணா கம்ப்யூட்டரோட மெமரி தாங்காது. குவாண்டம் பிசிக்ஸ் சொல்றதும் இததானே. ரொம்ப ஆப்டான உதாரணம். கம்ப்யூட்டர் எப்படி மெமரியை சேவ் பண்ணுதோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் தன்னுடைய ப்ராசஸிங் பவரை மிச்சப்படுத்துதுன்னு சில இயற்பியாளர்கள் ஜோக்கா சொல்றதுண்டு.
ஓகே. ஆனா சீரியஸான உண்மை என்னன்னா, குவாண்டம் நிலையில ஒரு துகள் இங்க தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒரு வேவ் ஆஃப் ப்ராபபிலிட்டியா, அதாவது நிகழ்தகவு அலையா தான் இருக்கு. ஓ, நீங்க சொன்ன மாதிரி நாம அதை அளவிடும் போதோ அல்லது கவனிக்கும் போது தான் அந்த வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆகி ஒரு சாலிட் ரியாலிட்டியா தன்னை வெளிப்படுத்துது. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத கேட்டா என் மண்டையில ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி? நாம அளவிடும் போது அல்லது கவனிக்கும் போது மட்டும்தான் இது நடக்குதுன்னா, இங்க அந்த ஒப்சர்வர் யாரு? அதாவது ஒப்சர்வர் யாரு? ஒரு மனுஷ பார்க்கணுமா இல்ல ஒரு கேமரா பார்த்தா போதுமா? இந்த பிரபஞ்சத்தை ரெண்டர் பண்ற அந்த உற்று நோக்குபவர் யாரு? இந்த கேள்விதான் சயின்ஸ் உலகத்தையே ரெண்டா பிரிச்ச ஒரு கேள்வி. குவாண்டம் பிசிக்ஸ்ல இத ஒப்சர்வர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஜான் வீலர் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான பிசிசிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பார்ட்டிசிபேட்டரி யூனிவர்ஸ், அதாவது பங்கேற்கும் பிரபஞ்சம். பங்கேற்கும் பிரபஞ்சமா? ஆமா, நாம சும்மா ஒரு தியேட்டர்ல உட்காந்துட்டு பிரபஞ்சத்தை வேடிக்கை பார்க்கறவங்க கிடையாது. நம்மோட அப்சர்வேஷன் தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குதுன்னு சொல்றாரு. இது கேட்கும்போது எனக்கு அப்படியே உபநிடதங்கள்ல வர ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்வேதா ஸ்வதர உபநிடதத்துல ஒரு ரொம்ப அழகான உருவகம் இருக்கு. அந்த பறவைகள் கதை தானே? அதேதான். ஒரு மரத்துல 2 பறவைகள் உட்கார்ந்திருக்கு. ஒரு பறவை அந்த மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிட்டு அதோட இனிப்பு, கசப்பு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் மனித மனம் அல்லது ஜீவாத்மா. ஆனா அதே மரத்தோட உச்சியில இன்னொரு பறவை எந்த பழத்தையும் சாப்பிடாம எந்த ரியாக்ஷனும் இல்லாம ரொம்ப அமைதியா கீழே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அது வெறும் சாட்சி மட்டும்தான். அதுதான் தூய உணர்வு அல்லது ஆத்மா. அந்த சாட்சி பறவைக்கும் குவாண்டம் இயற்பியலுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு. குவாண்டம் சயின்ஸ்ல இப்போ டீகோஹியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப பிரபலம். அப்படின்னா என்ன? அதாவது ஒரு மனிதன் வந்துதான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு எலக்ட்ரான் மேல காத்துல இருக்கிற ஒரு சின்ன ஆக்சிஜன் மூலக்கூறோ அல்லது ஒரு லைட் ஃபோட்டானோ மோதுனா கூட அந்த இன்டராக்ஷனையே ஒரு அப்சர்வேஷனா எடுத்துக்குமா? கரெக்ட். அந்த இன்டராக்ஷனையே ஒரு அப்சர்வேஷனா எடுத்துக்கிட்டு அந்த எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆயிடும். இதத்தான் டீகோஹெரன்ஸ் சொல்றோம். அந்த என்வாயரன்மெண்ட்டே ஒரு பார்வையாளனா செயல்படுது. ரைட், புரியுது. ஆனா அத்வைத்தம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க கேமரா வச்சு பார்த்தாலும் சரி, ஆக்சிஜன் மூலக்கூறு மோதினாலும் சரி, அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு அல்டிமேட் அப்சர்வர், ஒரு பேஸ் லேயர் இருக்கு. அதுதான் அந்த சாட்சி பறவை. வாவ். அது எந்த விஷயத்திலயும் தலையிடாம எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு பியூர் கான்ஷியஸ்னஸ். இங்க நான் கொஞ்சம் குறுக்கிடுறேன். எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. அப்போ மனிதனோட மனசு, அதாவது நம்மோட கான்ஷியஸ்னஸ் தான் நிஜமாவே இந்த துகள்களை உருவாக்குது, இந்த ரியாலிட்டியை கொலாப்ஸ் பண்ணுதுன்னு அறிவியலாளர்கள் உறுதியா ஒத்திக்கிறாங்களா? நீங்க எப்படி புஷ்பேக் பண்றது ரொம்ப அவசியம். ஏன்னா நாம இங்க அறிவியலையும் தத்துவத்தையும் குழப்பிக்க கூடாது. ஆமா. உண்மை சொல்லணும்னா பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் இயற்பியலாளர்கள் மனித உணர்வு தான் ரியாலிட்டியை உருவாக்குது அப்படிங்கறத ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க டீகோஹியரன்ஸ், அதாவது பௌதிக அளவீடு மட்டுமே போதும்னு நினைக்கிறாங்க. ஓ, அப்போ எல்லா சயின்டிஸ்ட்களும் ஒத்துக்கல. ஆனா யூஜின் விக்னர், ஜான் வான் நியூமன் மாதிரியான குவாண்டம் பிசிக்ஸோட பிதாமகன்கள் இல்ல, கருவிகள் மட்டுமே போதாது, அந்த கருவியை ஒரு கான்ஷியஸ் மைண்ட் பார்க்கும்போது தான் வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் முழுமையாகுது அப்படின்னு வாதிட்டாங்க. ஓஹோ. இது இன்னைக்கும் சயின்ஸ்ல விடை தெரியாத ஒரு பெரிய டிபேட்டா தான் இருக்கு. அப்போ சயின்ஸே இதுல ரெண்டா நிக்குது. சரி, இப்போ ஒரு பெரிய லாஜிக்கல் கேள்விக்கு வருவோம். சொல்லுங்க. அடிப்படையில நாம் தான் இந்த பார்வையாளர் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த பிரபஞ்சத்துல எத்தனை பார்வையாளர்கள் இருக்கிறாங்க? இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு அப்சர்வர், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அப்சர்வர். அப்போ இங்க பல அப்சர்வர் இருக்காங்களா, இல்ல எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு அப்சர்வர் தானா? இத விளக்கறதுக்கு குவாண்டம் பிசிக்ஸோட ரொம்ப விசித்திரமான தலை சுற்ற வைக்கிற ஒரு கான்செப்ட்குள்ள நம்ம போகணும். அதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். ஆஹா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே இதை பார்த்து பயந்து போய் ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னாரு, அதுதானே? ஆமா, அதேதான். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உங்ககிட்ட 2 காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2ம் காத்துல சுத்திட்டு இருக்கு. 2ம் என்டாங்கிள்டா, அதாவது பிணைக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஒரு காயினை நீங்க இங்க பூமியில வச்சுக்கிட்டு இன்னொரு காயினை ஒளியாண்டுகள் தாண்டி இருக்கிற வேறொரு கேலக்சிக்கு கொண்டு போயிடுறீங்க. ரொம்ப தூரம். ஆமா, இப்போ பூமியில சுத்திட்டு இருக்கிற காயினை நீங்க தடுத்து நிறுத்துறீங்க. அது ஹெட்ஸ் அப்படின்னு விழுது. நீங்க இங்க ஹெட்ஸ்ன்னு அளவிட்ட அடுத்த மைக்ரோ செகண்ட் அந்த இன்னொரு கேலக்சியில சுத்திட்டு இருந்த காயின் உடனே டெய்ல்ஸ் அப்படின்னு விழுந்துரும். ஒரு நிமிஷம், இது எப்படி சாத்தியம்? ஒளியோட வேகத்தை தாண்டி எந்த தகவலும் பயணிக்க முடியாதுன்னு ஐன்ஸ்டீன் தியரியே சொல்லுது. அப்புறம் எப்படி இங்க ஹெட்ஸ் விழுந்தது அங்க அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சது? அதுதான் விஷயமே. அங்க எந்த தகவலும் பயணிக்கவே இல்ல.
தகவல் போகலையா? இல்ல, ஏன்னா பிசிக்ஸ் படி அந்த ரெண்டு காயினும் வேற வேற பொருட்கள் கிடையாது. இடையில அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருந்தாலும் அவை ரெண்டும் ஒரே சிஸ்டம். வாவ். இதிலிருந்து குவாண்டம் சயின்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படிங்கிறதே ஒரு மாயை. அடிப்படையில இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட ஒரு வலைப்பின்னல். இதை எப்படி அத்வைதத்தோட இணைச்சு பாருங்க. சாந்தோக்கிய உபநிடத்துல வர்ற தத்துவம் மசி அப்படிங்கிற மகா வாக்கியம் சொல்றதும் இதத்தான். நீயும் அந்த பிரபஞ்சமும் வேற வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்லுது. அப்சல்யூட்லி. எனக்கு இப்போ ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரியுது. இது நான் கடலையும் அலைகளையும் வச்சு புரிஞ்சுக்கிறேன். நம்ம பீச்ல நின்னு கடலை பார்க்கும்போது ஒவ்வொரு அலையும் தனித்தனியா தெரியுது. ஆமா. இது பெரிய அலை, அது சின்ன அலை, இது ஏன் அலை, அது உன் அலை அப்படின்னு நாம பிரிச்சு பார்க்கறோம். ஆனா கொஞ்சம் கடலுக்கு அடியில முங்கி பார்த்தோம்னா அங்க அலைகள்னு ஒண்ணும் கிடையாது, எல்லாமே ஒரே கடல் தான். கரெக்ட். அந்த அலை அப்படிங்கிறது கடலோட ஒரு தற்காலிகமான தோற்றமா மட்டும்தான் இருக்கு. நாமளும் அப்படிதானே. நாம தனித்தனி மனிதர்கள்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எசென்ஷியலி நாம எல்லாமே அந்த ஒரே பிரம்மம் அல்லது குவாண்டம் ஃபீல்டோட அலைகள் தானா? ரொம்ப அற்புதமான விளக்கம். அத்வைதம் சொல்ற அத்வைதம் அப்படிங்கிற வார்த்தைக்கே நாட் டூ, அதாவது இரண்டற்றது அப்படின்னு தான் அர்த்தம். ரைட். பிரபஞ்சத்துல நீ, நான், பொருள், இடம் அப்படின்னு தனித்தனியா எதுவுமே இல்ல. எல்லாமே ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட ஒரே அடிப்படை உண்மைதான்னு அன்னைக்கு ரிஷிகள் தியானத்துல சொன்னத இன்னைக்கு என்டாங்கிள்மெண்ட் மூலமா குவாண்டம் சயின்ஸ் ஈக்குவேஷன்ல சொல்லுது. கொஞ்சம் இருங்க, எனக்கு இங்க ஒரு வலுவான சந்தேகம் வருது. சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. ஆனா இது சும்மா ஒரு கோயின்சிடென்ஸா இல்ல நாம பழங்கால நூல்களுக்குள்ள மாடர்ன் சயின்ஸை வலுக்கட்டாயமா திணிக்கிறோமா? இது பல பேருக்கு வர சந்தேகம்தான். ஏன்னா இந்த குவாண்டம் பிசிக்ஸை உருவாக்கின மேதைகளுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா என்ன? இது ரொம்ப நியாயமான சந்தேகம். ஆனா வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தா இது வெறும் கோயின்சிடன்ஸ் கிடையாதுன்னு நமக்கு தெளிவா புரியும். குவாண்டம் பிசிக்ஸோட தந்தைமார்கள்னு அழைக்கப்படுற பல பேருக்கு இந்திய தத்துவங்கள் மேல ஒரு பெரிய பிடிப்பு இருந்துச்சு. ஓ, நிஜமாவா? ஆமா, முக்கியமா எர்வின் ஷ்ரோடிங்கர். இவரோட வேவ் ஈக்குவேஷன் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸோட அஸ்திவாரம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, அவர் எப்பவும் தாம் படுக்கைக்கு பக்கத்துல உபநிடதங்களை வச்சிருப்பாராம். வாவ். அவர் தன்னோட புத்தகத்துல ரொம்ப தெளிவா பன்மை என்பது ஒரு தோற்றம் மட்டுமே, உண்மையில் இருப்பது ஒரே ஒரு மனம்தான், அதாவது ஒன் மைண்ட் தான் அப்படின்னு எழுதியிருக்கார். ஆமா, வர்னர் ஹைசன்பர்க் பத்தி கூட நான் படிச்சிருக்கேன். அவர் இந்தியாவுல ரவீந்திரநாத் தாகூரை சந்திச்சு பேசினார் இல்லையா? கரெக்ட். 1929ல ஹைசன்பர்க் இந்தியாவுக்கு வந்தப்போ தாகூரை சந்திச்சு இந்திய தத்துவங்கள் பத்தி ரொம்ப நேரம் விவாதிச்சிருக்கார். அந்த காலகட்டத்துல குவாண்டம் உலகத்தோட அந்த நிச்சயமற்ற தன்மை, அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அவருக்கு ரொம்ப பெரிய மன உளைச்சலை கொடுத்திருந்தது. ஏன்னா அது வரைக்கும் அவங்க படிச்ச சயின்ஸ் லாஜிக் எதுவுமே அங்க வேலை செய்யல. ஓ, எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சா? ஆமா. தாகூருடனான அந்த உரையாடலுக்கு அப்புறம்தான் தான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் அவ்வளவு பைத்தியக்காரத்தனமானவை அல்ல அப்படிங்கிற ஒரு நிம்மதியே அவருக்கு வந்ததா அவரே சொல்லியிருக்கார். பிரபஞ்சத்தை ஒரு மெஷினா பார்க்காம ஒரு வலையா பார்க்குற அந்த இந்திய பார்வை அவரோட மனசுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டியை கொடுத்தது. சூப்பர். நீல்ஸ் போர் கூட சயின்ஸ்ல எனக்கு பதில் கிடைக்காத கேள்விகளை கேட்க நான் உபநிடதங்களுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா. அதே மாதிரி ஆட்டம் பாம்பை உருவாக்குன ராபர்ட் ஓப்பன்ஹைமர் பகவத்கீதைய ஒரிஜினல் சாம்ஸ்கிருதத்துல படிக்கணுங்கிறதுக்காகவே அந்த மொழியை கட்டுக்கிட்டாரு. இதெல்லாம் கேட்கும்போது கூஸ் பாம்ஸ் வருது. ஆனா இங்க நான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பதிவு பண்ணணும். என்னது? இந்த இயற்பியலாளர்கள் யாருமே உபநிடதங்களை வச்சு கணித சமன்பாடுகளை உருவாக்கல. அதுல இருந்து ஃபார்முலாவை காப்பி அடிக்கல. லாஜிக்கல் மைண்டால ஏத்துக்கவே முடியல. அந்த நேரத்துல இத தத்துவவாதமா புரிஞ்சுக்கவும் மனதளவுல இதை ஏத்துக்கவும் இந்த இந்திய தத்துவங்கள் அவங்களுக்கு பெரிய வழிகாட்டியாவும் பிலோசாபிக்கல் கம்ஃபர்ட்டாவும் இருந்துச்சு. ஓகே, அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா சயின்ஸும் ஆன்மீகமும் ஒண்ணுதானே நம்ம முடிவு பண்ணிடலாமா? ஏன்னா இன்னைக்கு பல பேர் குவாண்டம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு எல்லா மேஜிக்கும் சயின்ஸ் விளக்கம் கொடுக்கறாங்களே. இங்கதான் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏன்? சயின்ஸ் உலகத்துல இத கடுமையா விமர்சிக்கிறாங்க. இத குவாண்டம் மாயவாதம் அல்லது குவாண்டம் ஃபிளாப்டூடில் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வகையான போலி அறிவியல், அதாவது பிசூடோ சயின்ஸ். ஓ, தீபக் சாப்ரா மாதிரியான ஆட்கள் சொல்றதா? எக்ஸாக்ட்லி. அவங்களோ அல்லது வாட் த ப்ளீப் டு வி நோ மாதிரியான டாக்குமெண்ட்ரிகளோ என்ன பண்றாங்கன்னா, குவாண்டம் பிசிக்ஸ் படி அப்சர்வர் தான் ரியாலிட்டியை உருவாக்குறாரு, அதனால நீங்க உங்க மனசாலேயே கேன்சரை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க பாசிட்டிவா நினைச்சா பிரபஞ்சம் உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொட்டும்னு சொல்லுவாங்களே. அதேதான். ஆனா குவாண்டம் இயற்பியல் இதையெல்லாம் ஆதரிக்கவே இல்ல.
மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல நடக்கிற ஒரு எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல இருக்கிற மனித வாழ்க்கையோட நேரடியாக முடிச்சு போடுறது சயின்ஸ் படி தப்பு. நாம எடுத்துக்கிட்ட சோர்ஸ் மெட்டீரியல்ஸும் இத நடுநிலையோட ரொம்ப தெளிவா வார்னிங் பண்ணுது. அப்பாடா, இதை நீங்க சொன்னது ரொம்ப நல்லது. அப்போ உண்மையான சயின்ஸுக்கும் அத்வைத்தத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பாலத்தை நம்ம எப்படித்தான் சரியா புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். அறிவியல் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் எம்பிரிக்கல் மெத்தட். அதாவது ஒரு கருவிய வச்சு வெளியே நடக்கிற விஷயங்களை அளவிட்டு டேட்டா மூலமா உலகத்தை புரிஞ்சுக்கிறது. ரைட். ஆனா அத்வைதம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் கண்டெம்ப்ரேட்டிவ் என்கொயரி. அதாவது கண்களை மூடி தன் உள்ளே நோக்கி பயணிச்சு தன் மனசையே ஒரு கருவியா மாத்தி உண்மையா உணர்றது. சூப்பர். அறிவியலால ஆன்மீகத்தை லேப்ல நிரூபிக்க முடியாது. ஆன்மீகத்தால ராக்கெட்டை மிடுறதுக்கான சயின்ஸ் சமன்பாடுகளை எழுத முடியாது. ஆனா இது ரெண்டும் ஒரே மலையோட உச்சிய ரெண்டு வேற வேற திசைகள்ல இருந்து ஏறுது. ரெண்டும் சொல்ற அந்த கன்செப்சுவல் ரெசனன்ஸ், அதாவது கருத்து ஒற்றுமை ஆச்சரியப்பட வைக்குது. வாவ். அப்போ நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி படுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த மொத்த விஷயங்கள்ல இருந்து நாம கத்துக்கிட்டது என்ன? இந்த பிரபஞ்சம் தனித்தனி பொருட்களால் ஆக்கப்பட்ட ஒரு உயிரற்ற மெஷின் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட சுவாசிக்கிற ஒரு மாபெரும் வலைப்பின்னல். உணர்வு அல்லது கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது மூளையில நடக்கிற ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல வர்ற ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது. ஒருவேளை அந்த உணர்வு தான் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை அஸ்திவாரமாகவே இருக்கலாம். ஆமா. சரி, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இதனால என்ன பயன்? இது ஏன் உங்களுக்கு முக்கியம்? ஏன்னா நீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு மூலையில தூக்கி போட்டப்பட்ட ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது. கரெக்ட். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட இருப்பும் உங்களோட இருப்பும் ஒன்னோடொன்னு பிணைக்கப்பட்டிருக்கு. நீங்களும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குற ஒரு சக்தி தான். இப்போ உங்ககிட்ட ஒரு சிந்தனையை கொடுத்துட்டு நான் விடை பெற விரும்புறேன். சொல்லுங்க. பிரபஞ்சம் முழுக்க ஒரே ஒரு மாபெரும் உணர்வால் நிரம்பி இருக்கு அப்படின்னு வெச்சுக்குவோம். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வும் அந்த பிரபஞ்ச உணர்வும் ஒண்ணுதானே இல்லையா? ஆமா. அப்போ நீங்க பிரபஞ்சத்தை பார்க்கல, இந்த பிரபஞ்சமே உங்க கண்கள் மூலமா தன்னைத்தானே பார்த்து ஆச்சரியப்படுதுன்னு சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க. வாவ். பிரபஞ்சமே நம்ம கண்கள் வழியா தன்னைத்தானே பாக்குதா? இனிமே நீங்க கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்கும்போது நீங்க உங்களை பார்க்கல, ஒரு முழு பிரபஞ்சமும் உங்களை திரும்ப பாக்குதுன்னு உணர்வீங்க. இந்த அருமையான தேடலோடு நாம அடுத்த முறை சந்திப்போம்.